ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்னதாக ஒரு லாங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் காலையிலேருந்து ஒரு 12 வரை என்ன பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்ட்டு இந்த மாதிரி வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ போகிறத பொறுத்து இருக்குது. இன்றைக்கி காலையிலே நான் எழும்பிட்டேங்க. காலையில் நான் 4 மணிக்கு அலாரம் வச்சுருவேன். ஒரு 4:30 மணிக்கு எழும்பிடுவாங்க. எழும்பிட்டு வேலையை தொடங்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு டீ போட்டு ஃப்ளாஸ்கில் போட்டு அடைச்சிடணும். அதுக்கப்புறம் டிஃபன் பண்ணணும். இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு தான் எடுத்து உருண்டை பண்ணுறதுக்கு. ஆனால் அரிசி மாவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பக்கத்துலேயே ராகி மாவு இருந்துச்சு. சரி, ராகி மாவையும் சேர்த்து போட்டு ரெண்டையும் பிசைஞ்சு தேங்காய் பால் ஊற்றி இந்த உருட்டி போட்டு வேக வச்சுட்டேங்க. வேக வச்சுக்கிட்டு அப்படியே மாடி தோட்டத்தில் ஏறிட்டேன். தண்ணி ஊற்றணுமே, இவங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுத்த வேலைக்கு போகணும். எனக்கு கொஞ்சம் லேட்டானா கூட எல்லாம் வாடி போயிடுவாங்கக்கா, அப்படிப்பட்ட வெயிலாக இருக்குது. சரி, இன்றைக்கி நான் ஊற்றுனது என்னென்னா, இந்த முட்டை வேக வச்ச தண்ணியெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. செடிங்களுக்கு தான் ஊற்றுறது. அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நான் செடிக்கு ஊற்றிக்குவேன். அந்த முட்டை தோடுங்களெல்லாம் நல்லா மசிச்சு செடி மூட்டில் போட்டுருவேன். இப்படி தான் நான் பண்ணுறது. இந்த முருங்கைக்கீரை தண்டெல்லாம் அதில் இருந்துச்சு பாருங்கள். நான் தண்ணி ஊற்றக்கூடிய பக்கெட்டில் அது ஊற நான் செடிங்களுக்கு ஊற்றிட்டு தான் இருப்பேன். லாஸ்ட் ஆவ அந்த முருங்கை தண்டெல்லாம் காலி ஆயிரும். எல்லா மூட்டிலையும் ஒன்று ஒன்றா அப்படி போய் விழுந்துடும். அப்படி டெய்லி ஏதாவது உரம் கொடுத்துட்டு இருக்கிறது தான். பாருங்கள், ரோஸ் என்ன அழகாக பூத்து நிற்கிது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ட்ராபெரி செடி பார்த்துருப்பீங்க. இல்லை, ஒரே ஒரு காய் காய்ச்சி நின்றுங்க. அதை நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். மறுநாள் போகக்கூடிய டைம் லைட்டாக நிறம் வச்சுருந்துச்சு. திரும்ப போய் பார்த்து அந்த காயை காணும். எலியண்ணா தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, நமக்கு லக்கி இல்லைன்னு நினச்சிட்டு வந்துட்டேன். அதான் அந்த ஸ்ட்ராபெரி செடியை நான் காமிச்சது காயை காணோன்ட்டு. மழை காலம் தொடங்கிருச்சு லைட்டாக. அதனால் 1-2 துள்ளி போடுறதுனால 1-2 ரெயின் லில்லியும் பூக்க தொடங்கியிருக்குங்க. இது ஒரு நான் பாட்டில் வச்சுருக்க ரெயின் லில்லி. ஒயிட்டும் பிங்க் கலர் நல்லா பெருசாக பூக்கும். ஒயிட்டு கொஞ்சம் சின்னதாக பூக்கும். ஒட்டு வச்சதாக பார்க்கல, பூ பூத்ததுதான் பார்த்தேன். இன்னும் நிறைய பூ பூக்குங்க. அதையும் நான் காமிக்கிறேன் வீடியோவில். செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் பால் போடுறதுக்கு வேண்டி 7 o'clock இறங்கிடுவேங்க. அப்புறமா நான் திரும்ப வர்றது 11 o'clock ஆகும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்போ வந்து தான் நான் டிஃபன் சாப்பிட்றது. டிஃபன் சாப்பிட்டுட்டு அது உருண்டை தாங்க. தேங்காய் பாலில் ஊட்டி போட்ட உருண்டை. ஷுகர் போட்டும் சாப்பிட்லாம், சால்ட்டும் சேர்த்துருப்பேன். அதனால் அப்படியும் சாப்பிட்லாம், நல்லா இருக்குங்க. சாப்பிட்டு முடித்தோடனே ஃபோன் வந்துருச்சு. ஏன்னா ப்ரெட்டும் பட்டரும் கேட்டிருந்தாங்க. எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறதுக்கு வேண்டிதாங்க. நான் இப்போ எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க போனது தான் அந்த வீடியோ. அவங்க வீட்டுக்கு வர முன்னாடியே கொண்டு கொடுத்துருன்னு சொன்னாங்க. நான் மறந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். திரும்ப அப்புறமா டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து அவங்க வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தது தான் இந்த வீடியோவில் காமிச்சது. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் அங்கே ஒரு காலி கிரவுண்டில் ஒரு செடி இருக்குதை நான் காமிச்சிருப்பேன். இந்த மல்லி வெரைட்டியை சேர்ந்ததுன்னு சொன்னேன். யாரோ சொல்லியிருந்தாங்க கமெண்டில். அதுக்கு பேர் போகன் என்னதோங்க, எனக்கு வாயில் நுழையில. நமக்கு மல்லி வெரைட்டின்னு தான் வருது. சரி, அதுதான் பாருங்களேன். அது பிடுங்கி போட்டுட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ திளில் எடுத்து வந்துட்டு இருக்குங்க. லைட்டாக மழை துள்ளி போடுது இல்லை, அதில் அப்படியே திளில் எடுத்து வந்துட்டு இருக்கு. அன்றைக்கி வேரோடி தான் பிடுங்கி போட்டாங்க. எனக்கு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்ககிட்ட. அது பக்கத்துலேயே பிடுங்கி போட்டு அது காஞ்சி போய் கிடக்குதுங்க. அந்த சைடு பப்பாயாக்கா அந்த சைடு பாருங்களேன், காஞ்சி போய் இருக்குது. இப்போ திரும்ப அழகாக செந்தளிராக திழுத்து வந்துட்டு இருக்குது. இதோட கம்பு நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் வச்சேன். அது எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, அழகாக திளில் எடுத்து வந்துட்டு இருக்குங்க. ஆனால் ஒரு கம்பு தான் திளில் எடுத்துருக்கு. பாக்கி உள்ளதெல்லாம் காஞ்சது மாதிரியும் 1-2 கம்பு பச்சை மாதிரியும் இருக்குது. எப்படியோ எனக்கு ஒரு கம்பு திழுத்து வந்தாலே எனக்கு போதும். ஏன்னா அவ்வளோ ஆசைப்பட்டு நான் நட்டேன். எனக்கு அதோட பூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லை, அந்த காலி கிரவுண்டில் பிடுங்கி போட்டதை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. சரி, நான் காப்பாற்றாமல் போயிட்டேனோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. சரி, நட்டு வச்சால் எனக்கு ஒரு கம்பு திழுத்து வந்தாலே போதும். பக்கத்து பாட்டில் எல்லாம் காஞ்சிருக்கு. 2 கம்பு பச்சையாக இருக்குது. இந்த பாட்டிலையும் நிறைய கம்பு வச்சேன். ஆனால் 2 பச்சையாக இருக்குது. பாக்கி எல்லாம் காஞ்சி போய் தான் இருக்குது. ஏதாவது ஒரு செடியாவது வந்துக்கும் இல்லை நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. என்னோடய ஃபேவரட் மரங்க. காஞ்சி போய் கருவாடாக நிற்கிற மாதிரி இருக்குது. எப்போ தில்லுலாம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போ மாடி தோட்டம் போனாலும் இந்த மரத்தை பார்க்காம நான் வரமாட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பெங்களூரில் இந்த மரத்தில் பூ பூக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் காத்துட்டு இருக்கேன். ஊருக்கெல்லாம் போய் இந்த மரம் எனக்கு நடணும் நல்ல ஆசை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.